கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபாவும் ரம்யா ரம்யாவோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை யார் எப்படி இருப்பாருனாவது நான் தெரிஞ்சுக்க தேவையில்லையாம்மா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ ரம்யா இல்லைப்பா, இப்போதைக்கு இந்த விஷயம் அவர் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அதனால் பொறுமையாக இருப்போம், அவர் எப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாரோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே வீட்டில் கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாவோட லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அவர் ஓகே சொல்லிட்டாரு, இது எல்லாமே நீங்கள் எழுதி கொடுத்த லவ் லெட்டர்னால தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அபிராமி அங்கே வராங்க. அபிராமி கார்த்திக் தீபா கிட்ட பேசுகிறாங்க. இப்போது கம்மிங் சண்டே உங்களோட வெட்டிங் டே வருது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, இப்போ தீபா சொல்கிறாங்க, அந்த நாளை எப்படி நாங்கள் மறப்போம், எனக்கு பொக்கிஷமாக ஒரு கணவன் கிடைச்ச நாள் அது எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதை நான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போவும் ஒரு சில பேர் தீபா நம்மளை ஏமாற்றி தான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம போகணுன்னா நான் கிராண்டாக அந்த ஃபங்க்ஷனை வச்சு எல்லாரும் முன்னாடியும் தீபா தான் என்னோட மருமக அப்படின்னு சொல்ல போகிறேன், அவள் தப்பானவ கிடையாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன், அவள் தான் என் மருமக அப்படின்னு வாய் வலிக்க சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கார்த்திக் எதுக்குமா அதெல்லாம், இப்போ நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க, இப்போ அபிராமி இல்லை நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், நான் தீபாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கு இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு ஒரு கொரியர் ஒன்று வருது, கார்த்திக் அனுப்புன மாதிரி. அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ரம்யாவுக்கு கார்த்திக் கிஃப்ட் அனுப்புன மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கிஃப்ட்டெல்லாம் பார்த்துட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்திகை நீங்கள் அனுப்பியிருக்கிற கிஃப்ட்டை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரம்யாவும் அப்படியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திக் பற்றி நினச்சிக்கிட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, என் பொண்ணு நான் இவ்வளோ நாளாக சந்தோஷமாக பார்த்ததே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, எப்படியோ லவ் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. ரம்யா உடனே இந்த விஷயத்தை தீபா கிட்ட சொல்லணும் அப்படின்னு தீபா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கார்த்திக் கிஃப்ட் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓஹோ உன்னோட காதல் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தீபா பேசிகிட்டு இருக்க. எனக்கு உடனே உன்னை பார்த்து பேசணும் போல இருக்குது, உன்னோட வீட்டோட லொக்கேஷன் அனுப்பு, நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்ல தீபாவும் லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க. ரம்யாவும் அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த கொரியரை கொடுத்தவங்க ஐஸ்வர்யா செட் பண்ண ஆள். ஐஸ்வர்யாவே அந்த கிஃப்ட்டை அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க, ரம்யா நீ நல்லா வசமாக சிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தீபா கார்த்திகிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் நான் எதுக்குங்க, நீங்களே பார்த்து பேசி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் கிட்ட தீபா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் அன்றைக்கும் பேச சொன்னால் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வீட்டுக்கே வராங்க, நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்க, ஒரு ½ hour தான் அப்படின்னு சொல்ல, இப்போ கார்த்திக்கும் சரி நான் பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. தீபா கீழே அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அது என் ஃப்ரெண்டு அம்மா இருக்கான், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவள் இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு தெரியா, ஐயோ ரம்யா வீட்டுக்கு வராள், அவள் வந்தால் கார்த்திகை பார்த்தா எல்லாமே சொதப்பிடுமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, உடனே இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அதை கேட்டு அவள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா மொத்த பிளானை சொதப்பிடும், கார்த்திகை பார்த்துட்டா அவ்வளோதான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு ரியா சொல்ல, ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ரம்யாவோட கார் நிற்கிது, அவள் வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு ரியாவை பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரியா ஃபோனை வச்சதுக்கப்புறமா ரம்யா உள்ளே வராங்க. தீபா கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்த உடனே ரம்யா அபிராமிக்கிட்டே அருணாச்சலம்கிட்டே பேசுகிறாங்க. அபிராமி ரம்யா ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, பரவாயில்லம்மா ஒரே பொண்ணாக இந்த கம்பெனியை எவ்வளோ மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அருணாச்சலம் ரம்யா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உன்னோட கம்பெனி பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ரியா அங்கே நின்றுட்டுருப்பாங்க. ரம்யா கம்பெனி பேர் சொல்லலான்னு வரும்போது ரியா தீபா டைவர்ட் பண்ணுறாங்க. தீபா உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அப்படியே உட்கார வச்சே பேசிகிட்டு இருக்க, நீ ஏதாவது டீ காஃபி எடுத்துகிட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே தீபா ரம்யா ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, ரம்யா இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீபா எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ரியா மட்டும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ரம்யா கேட்குறாங்க, ஆமாம் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, அப்போ தீபா அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
ரம்யா கிட்ட அபிராமி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்மிங் சண்டே வந்து அவங்களோட வெட்டிங் டே வருது, அதை நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதனால் நீ கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு ரம்யா வந்து இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வரேன் நான் அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், உன்னோட விஐபியை என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யார், என்னோட ஹஸ்பண்டை தானே கேட்குற, மேலே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, நான் வேணால் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா வந்துட்டு இல்லை, அவர் ஃபோன் பேசிட்டு பொறுமையாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஐஸ்வர்யா கிட்டேருந்து ரம்யாவுக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ஆச்சு, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவும் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறாங்க. உடனே ரம்யா வந்துட்டு தீபா கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபா வந்துட்டு நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் ரம்யா அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கும் கார்த்திக் மேலே இருந்து கீழே இறங்கி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆமாம், எங்கே உங்களோட ஃப்ரெண்டு ரம்யா அப்படின்னு கேட்க, இல்லை அவள் இப்போ தான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ரம்யா நேராக வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவங்க அப்பா நேமை சொல்லி அட்மிட் ஆகிருக்காங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பேரில் யாரும் இங்கே அட்மிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.